ஏண்டி 18 வயசு ஆகுது, ஒழுங்கா கோலம் கூட போட தெரியல. புருஷன் வீட்டுக்கு போய் என்னடி பண்ணுவ? புருஷனே கூப்பிட்டு கோலம் போட சொல்லுவ. நீ சொன்னாலும் சொல்லுவ. ஒழுங்கா போடு. ஏன் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க? கோலம் போடுறத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த நான் தான். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நமஸ்காரம். வாங்க வாங்க கிருஷ்ணசாமி. இதுல 4-5 மாப்பிள்ளைகளோட போட்டோக்கள் இருக்கு. உங்க பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னாலான முயற்சிகளை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏற்கனவே பார்த்த எந்த மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணு பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா இந்நேரம் உங்க பொண்ணுக்கு முகூர்த்தமே முடிஞ்சிருக்கும். நான் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோவோட இந்த ஜாதகத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே வெளியூர் மாப்பிள்ளைங்க தான். இதுல ஒரு ஜாதகமாவது உங்க பொண்ணுக்கு பொருந்தாமலையா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை நான் பண்றேன். தைரியமா இருங்க. ஹலோ, மாருதி ஆட்டோமொபைல்ஸ் சார்? ஆமா சார், எங்க வீட்ல கார் ரிப்பேரா இருக்கு. அட்ரஸ் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிளாட் நம்பர் 31, 4th ஸ்ட்ரீட், பிரிம்ரோஸ் ரோட், மெஜஸ்டிக் சர்க்கிள். யாராவது அனுப்புறீங்களா? சரிம்மா, இப்ப ஆள் அனுப்புறேன். ஓகே. ரவி, ஏமா வீட்டுல யாரும் இல்லையா? இந்த வீட்டுல தானே கார் ரிப்பேர்னு போன் பண்ணீங்க? ஹலோ, நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏன் நாங்க போன் பண்ணா நீங்க வர மாட்டீங்களா? நீங்க பண்ணா நாங்க வருவோம். ஆனா வந்தா வீட்டுல ஒரு நாய் கூட இல்ல. ஐம் சாரி, வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆமா, வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாம் மாத்திருக்கேன். கண்ணாடி கூட புதுசா போட்டிருக்கேன். என்ன பண்ற நீ? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த ஹாரன் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். ஆமா, நீதான் காஸ்ட்லி மெக்கானிக் ஆச்சே, ரொம்ப செலவா இருக்குமே. பணம் பத்துச்சா? பத்தலதான், ஆனா தப்பு எங்க மேல இருக்குல்ல, அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாருதி கார்ல ஹெட்லைட் உடைச்சா எவ்வளவு நாள்ல ரெடி பண்ணுவேன்? ஒரே நாள் ரெடி பண்ணுவேன். இந்த கண்ணாடி உடைச்சா? அத 2 நாள்ல ரெடி பண்ணுவேன். ஒட்டு மொத்தமா 1 மாசம் என்னோட கார் உன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னா இது என்ன பண்ணணும்? ஒண்ணே ஒண்ணுதான் செய்யணும், காரை கண்ணா பின்னான்னு உடைக்கணும். பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் அதை நேர்ல பாக்குறேன். உன்னை நான் 1 மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எடுத்துக்கிட்டு போ. ஆஷாக்காருக்கு என்னாச்சு? எதனா ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நேத்து இங்க வந்து தரால் பண்ணாரு ஒரு மெக்கானிக். அந்த ஆளுக்கு அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த கார் 1 மாசம் ஒர்க் ஷாப்ல இருக்குன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு கண்ணா பண்ணான்னு உடைக்கன்னு சொன்னாரு. அதான் உடைச்சு அனுப்புறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலைக்காரன்ல இவன்ல வேலைக்காரன் 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடான்னா மாசக்கணக்கா வேலை செய்யற வண்டியெல்லாம் கொண்டாந்து இருக்கிறான். ஆமா, ஏங்க அப்பா சவுண்ட் இவ்வளவு வருது. பார்ட்டி யாருடா? சவுண்ட் பார்ட்டி. வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பெட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி. வேலைக்காரன்னா இவன்ல வேலைக்காரன் நான் சொல்லல, நீங்க சொன்னது. அதனால
அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன். முதல்ல வண்டியை தேத்து அப்புறம் நாங்க ஏத்துறோம். We are making our own. உங்க பையனை பத்தி பெருமை அடிச்சது போதும். ஒரு நிமிஷம் வாங்க, அவன் படிக்கிற லட்சணத்தை காட்டுறேன். They are good, Daddy. Preeti wondered. Of course they are. Do you know how the early car makers had toiled to put the world on wheels? Motoring then was the preserve of a few in America. நானாயிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை படமாற்றா உயிர் உள்ள. இதுதான் உன் பையன் படிக்கிற லட்சணமா? அவன் முகத்துல படிக்கிற கலையே இல்ல, திருட்டு கலை தான் இருக்கு. யாரை எப்படி ஏமாத்தலாங்கிறத பத்தி கேளு, கரெக்டா சொல்லிடுவான். எக்கடோ கேட்டு தொலைடா. ஏண்டா, உனக்காக போய் உங்க அப்பா கிட்ட நான் வக்காலத்து வாங்கின பாரு, என்ன அடிக்கணும். போன மாசம் தானே உனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு படிக்கணுங்கிற அக்கறையே வரலையா? ஆமா, படிச்சு என்னமா பண்ண போறேன்? நீ இந்த பாணிபட்டு போறதான் படிச்சேன், நானும் இந்த பாணிபட்டு போறதான் படிக்கிறேன். அநேகமா பார்த்தா என்னோட பையன் கூட இதுதான் படிப்பான்னு நினைக்கிறேன். படிச்சு உருப்படுறதுக்கான வழிகள் எதுவும் தெரியலமா. அட்லீஸ்ட் பாடியாவது முன்னுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. என்னை விட உங்க அப்பா உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனைக்கும் காரணம் நீ தானே. உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். கவனிடா பாக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் பதிலா ஒரு 10 கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி திட்டுற மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுட்டாவது, வட்டி கடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது, பேரிச்ச மரம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்சா லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா. மாமா வேலை பார்த்தா தான் கேவலம். மச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்லை. மச்சான்கள் வாழ்க. ஏண்டா, அவ்வளவு நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய், அது தூக்கி அங்க வீடா. கேக்குறல? இந்த பார், உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது. யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா? அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. அவர் தான் வரப்போறார், தன்னோட இசைப்பதியை ஆரம்பிக்க போறார். விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஆசா வந்துட்டாரு, நியாயமா நீ தான் அரைச்சு எடுக்கணும். பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வட்டா. வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கொடிகளே. என்ன கேடிங்களா? இல்ல, கோடிகள். ரோட்ல போறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்த ஆள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டு வேற. பட்டு வேஷ்டு மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? ரோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காமோதி ராகம். No, this is a மௌன ராகம். மூலிண்டு வாஷிங்கம் முடிந்தேன். புது சேர்த்துட்டா? இப்ப தானே சேர்க்கிறோம். மைத்துனா, இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ரெடி? 1 1 1 2 3 4. உன்னை வாழ்த்த வந்தே